மூன்றாம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது கரூர் உள்ளிட்ட நாமக்கல்ல வருகின்ற சனிக்கிழமை சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். அங்கேயும் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை பேச போறாரு. நிர்வாணப்படுத்தி ராகிங் செய்யப்பட்டிருக்காரு, கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காரு. அம்மா குடிநீர் மூடப்பட்டு விட்டது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அது மறு வடிவில் அப்டேட் ஆகி அப்பா வாட்டர் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னாக்கா ஏடிஎம் வாட்டர் நீங்கள் அப்படின்னு அந்த திட்டமே பெங்களூரில் பார்த்து காப்பி அடிச்சு இங்கே கொண்டு வந்தாங்க. ஹெல்டாக் பாலிடிக்ஸில் நம்ம தினந்தோறும் அரசியல் குறித்து தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு பேசக்கூடிய வீடியோவில் அரசியலும் பேசுகிறோம், அதை தாண்டி ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, மதுரை மாவட்டத்தில் அரசு கல்லூரி, அதாவது பாலிடெக்னிக் கல்லூரி சார்ந்த மாணவர் ஒருத்தர் ரேகிங் செய்யப்பட்டிருக்கார். அதுவும் நிர்வாணப்படுத்தி ரேகிங் செய்யப்பட்டிருக்காரு, கொடுமைப்படுத்தப்பட்டிருக்காரு. இதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். அது குறித்து பல்வேறு அரசியலும் நம்ம பார்க்கலாம். அதாவது மதுரை மாவட்டம் செக்கானூர் அணை பகுதியில் கல்லர் அரசு மேல்நிலைப் பள்ளிகள் இருக்கிறது. அதை சார்ந்த அரசு பாலிடெக்னிக் கல்லூரியும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதுல தேனி பகுதியை சேர்ந்த, அதாவது தேனி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு மாணவர் முதலாம் ஆண்டு பாலிடெக்னிக் அங்கே படிக்கிறார். அங்கே இருக்கக்கூடிய அரசு விடுதியில் தங்கி படிச்சுக்கிட்டு இருக்காரு. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக பாலிடெக்னிக் கல்லூரியில் படிக்கக்கூடிய சில மாணவர்கள்லாம் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த மாணவனை, நம்ம பெயர் குறிப்பிட வேண்டாம், அந்த மாணவரை சித்திரவதை செய்து அவருடைய ஆடைகளை நிர்வாணப்படுத்தி மிக கொடூரமான முறையில் அவரை ரேகிங் பண்ணியிருக்காங்க. இதனுடைய காணொலியை வீடியோவை எடுத்து இன்னைக்கு சமூக வலைதளம் பரப்பி அந்த மாணவருடைய வாழ்க்கையை எதிர்காலத்துக்குள்ளாக கேள்விக்குறியாக்கியிருக்கு. சட்ட ஒழுங்கும் எந்த அளவுக்கு தமிழகத்தில் இருக்குது அப்படின்னு நாம் சொல்ல தேவையில்லை. இன்றைக்கி ஊடகங்களும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, மற்ற சமூக ஆர்வலர்களும் இது குறித்து கருத்தை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக எடுத்துக்கிட்டோம்னாக்கா, கடந்த சில ஆண்டுகளாகவே இந்த பள்ளி கல்லூரி எவ்வளோ மாதிரியான சிக்கல்களை சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கு, மாணவர்கள் எந்த அளவுக்கு வினாகிட்டு இருக்கிறாங்கிறத நம்ம பல்வேறு காணொலியில் பார்த்துருக்கோம். குறிப்பாக நம்ம சொல்லணும்னாக்கா, தென் தமிழ் நீங்கள் அங்கே எடுத்துக்கிட்டோம்னாக்கா, அங்கே பல்வேறு மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அந்த தங்களுடைய சாதி அடையாளங்களை இந்த கைகளில் கயிறுகள் கட்டி அடையாளப்படுத்தி அவருக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி ஒருத்தர் மோதிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒரு பையன் கபடியில் ஜெயிச்சிட்டான்னு சொல்லி அந்த பஸ்ஸில் வச்சு வெட்டப்பட்ட சம்பவத்தை நம்ம பார்க்குறோம். இப்படி நாள்தோறும் இந்த பள்ளியில் பயிலக்கூடிய மாணவர்கள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது நாளுக்கு நாள் நீடித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக நம்ம எடுத்தோமேனால் இந்த சம்பவம் போன்று பல சம்பவங்கள் நடந்து அரங்கேறிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா மாணவர்களுடைய பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா சாதிய பிரச்சனை. ஏற்கனவே சொன்னது போல் அந்த கைகளில் அந்த சாதிய அடையாளங்களை சார்ந்த கைகளை கட்டி கொண்டு பிரச்சனை ஈடுபட வேண்டியது. இது போன்ற சம்பவங்கள் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பள்ளிகளில் நடந்துகிட்டு இருக்கு. அதே போல் அரசு பள்ளிகளில் பள்ளி ஆண்டு விழாவின் பொழுது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய சினிமா பாடல்களை அங்கே பாடி இப்படி மாணவர்களுடைய பிரச்சனையை ஏற்படுத்துவது, இப்படி நாள்தோறும் தமிழக அரசு பள்ளி பற்றி செய்திகள் வராத நாளே கிடையாது. அரசு என்ன சொல்லுகிறது என்றால், நாங்கள் மற்ற மாநிலங்களை விட தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி அறிக்கை விடுறாங்க, பேட்டிகளில் சொல்கிறாங்க, எல்லாமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அந்த மதுரையில் இருக்கக்கூடிய அந்த மாணவன் நிகழ்ந்திருக்கக்கூடிய நிகழ்வு என்பது ஒட்டுமொத்த சமுதாயத்தையே ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஒரு பிள்ளைங்களை நம்பி எப்படி பள்ளிக்கு அனுப்ப முடியும், கல்லூரிக்கு அனுப்ப முடியுங்கிற கேள்வி எழுந்திருக்கு. நீங்கள் அந்த காணொலியில் பார்க்கலாம். அந்த மாணவனை நிர்வாணப்படுத்தி எவ்வளவு அசிங்கமாக பேச முடியுமோ, எவ்வளவு ஆபாசமாக பேச முடியுமோ அலங்கோலமாக அந்த பையனை சித்திரவதை செய்திருக்கிறார்கள். அதில் ஒருத்தவன் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறான். இதோட ஒரு கொடுமை விஷயம் என்ன அப்படின்னாக்கா, ஏற்கனவே இது போன்ற சின்ன சிறு பிரச்சனைகள் அந்த பையனுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்போ போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வார்டனுக்கிட்ட அவர் சொல்லியிருக்காரு, இது போன்ற எங்களுக்கு ராகிங் கொடுமை சின்னதாக நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. கல்லூரி நிர்வாகம் அலட்சியமாக இருந்த காரணத்தினாலேயே அதோடைய உச்சகட்டமாக இன்னைக்கு இந்த அளவுக்கு போயிருக்கிறது. இன்னைக்கு நினைத்து பாருங்கள், ஒரு பெற்றோர்கள் எப்படி சிரமப்பட்டு தன்னுடைய பிள்ளைகளை பெரிய ஆளாக்கணும், பெரிய சமுதாயத்தில் படிச்சுட்டு ஒரு நல்ல நிலைமைக்கு போகணும், வேலைக்கு போகணும், தங்களுடைய குடும்பத்தை உயர்த்தணும்னு சொல்லி எவ்வளவு கனவோடு அனுப்புகிறாங்க. ஆனால் அரசை நம்பித்தான் அனுப்புகிறார்கள். ஆனால் அங்கே போனால் வேறு மாதிரியாக இருக்கிறது. கடந்த காலங்களிலே இது போன்ற சம்பவங்கள் தென் மாவட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு வடிவங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. இதற்கு முறையான ஒரு தீர்வு காணப்பட்டால் இப்படி ஒரு சம்பவம் நடந்தேறி இருக்கிறது. ஸோ வரும் காலங்களில் இது போன்ற சம்பவங்களை ஊக்குவிக்காமல் உடனடியாக அது யார் புகார் கொடுத்தாலும் அதன் மீது நடவடிக்கை எடுத்து இந்த ராகிங் என்பதை முற்றிலுமாக தடை செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. ஸோ மக்களே, அதனை தொடர்ந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம், அம்மா உணவகம், அம்மா குடிநீர்னு ஒரு திட்டம் இருந்தது. இப்போது அந்த அம்மா குடிநீர் மூடப்பட்டு விட்டது, அது உங்களுக்கு எல்லாம் தெரியும். இப்போ அது மறு வடிவில் அப்டேட் ஆகி அப்பா வாட்டர் அப்படிங்கிற இதில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஸோ இது பற்றி தான் நம்ம பேச போகிறோம். என்ன அப்படின்னாக்கா, முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தன்னுடைய ஆட்சி காலத்தில் 2013 இந்த அம்மா குடிநீர் என்னும் திட்டத்தை கொண்டு வந்தாங்க.
சுமார் 12 கோடி ரூபாய் மதிப்பீட்டில திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில இதுக்காக ஒரு பெரிய ஒரு ஆலைய நிறுவுனாங்க. அதாவது இந்த தண்ணி எடுத்து அத சுத்தம் செய்து 1 லிட்டர் பாட்டில் அடைத்து போக்குவரத்துல உள்ளவங்களுக்கு வெளியில கடைகளிலும் நம்ம பார்க்கலாம். பேருந்து நிலையம்லாம் விற்பனை செய்வதற்கு 1 லிட்டர் ரூ. 10 சொல்லி அந்த திட்டத்த செயல்படுத்திட்டு வந்தாங்க. ஸோ இது காலப்போக்குல என்ன ஆச்சுன்னா, நல்ல வரவேற்பு கிடைச்சது. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம், பஸ்ல பார்க்கலாம். எல்லா இடத்துலயுமே இந்த ஏழை எளிய மக்கள்லாம் அத வாங்கி உபயோகப்படுத்துனாங்க. இந்த திட்டமானது திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு படிப்படியாக இது சுத்தமாக நிறுத்தி விட்டாங்க. என்ன அப்படின்னாக்கா, அந்த ஆலையை அந்த தண்ணீர் ஆலையை வந்து சுத்தகரிப்பதற்கும், அதை வந்து பராமரிப்பதற்கும் அடுத்தடுத்து நிதி ஒதுக்காதனால, அந்த ஆலை நிரந்தரமாக மூடப்பட்டு விட்டது. இதன் காரணமாக அந்த நீங்க பார்த்துருக்கலாம். இப்ப அம்மா குடிநீர் எங்கேயுமே கிடையாது. முன்னெல்லாம் பார்த்துருக்கலாம். எல்லா பஸ்லயுமே குடுப்பாங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்றாங்க அரசு, அப்பா குடிநீர்னு சொல்லி அத அறிமுகப்படுத்துவதற்கு இப்ப ஆன்லைன் மூலியமா டெண்டர் விட்டுருக்காங்க. நம்ம என்ன சொல்ல வரோம்னாக்கா, ஏற்கனவே ஒரு அரசு ஒரு திட்டத்த உருவாக்கி, மக்களிடையே நல்ல வரவேற்பு இருந்துச்சுனாக்கா, அத நம்ம நல்லபடியா பயன்படுத்தலாம். இப்ப அம்மா உணவகம் செயல்படுத்தப்படலையா? அதுபோல இப்ப அந்த அம்மா குடிநீரும் செயல்படுத்தியிருக்கலாம். இப்ப ஆட்சி முடித்ததற்கு இன்னும் 5, 6 மாசம் தான் இருக்கு. இந்த நேரத்துல போயிட்டு இப்ப இந்த திட்டத்த கொண்டு வராங்க. இத வந்து முதற்கட்டமா அந்த அரசு விரைவு பேருந்துகள்ல செயல்படுத்த போறதா சொல்லியிருக்கிறாங்க. நாம என்ன சொல்ல வரோம்னாக்கா, எந்த திட்டமா இருந்தாலும் பயனுள்ள திட்டம் அது யார் கொண்டுட்டு வந்தா, எந்த ஆட்சியில கொண்டு வந்தாலும் மக்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருந்தாக்கா, அத செயல்படுத்தணும். அதில போய் நம்ம விளம்பரம் தேடிக்கக்கூடாது. அதை வந்து நம்ம தடை செய்யக்கூடாது. ஸோ அப்படியான ஒரு முயற்சிய தான் ஏற்கனவே அரசு மேற்கொண்டிருக்கிறது. இதுக்கு ஒரு குறிப்பா ஒரு உதாரணம் நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, சமீபத்தில நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். சென்னை நகரத்தில முக்கியமான இடத்துலலாம் ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னாக்கா, ஏடிஎம் வாட்டர் நீங்க அப்படின்னு. அந்த திட்டமே பெங்களூர்ல பார்த்து காப்பி அடிச்சு இங்க கொண்டு வந்தாங்க. நம்ம மெரினா உள்ளிட்ட வட சென்னை, அதுபோல இங்க கே.கே. நகர், இது போன்ற ஈசிஆர் போன்ற பகுதிகள்லாம் முக்கியமான இடங்கள்ல இந்த ஏடிஎம் வாட்டர் வந்து துவக்கி வைத்தார்கள். எவ்வளவோ கோடிக்கணக்கில செலவு செய்து அந்த திட்டத்த கொண்டு வந்தாங்க. எங்கேயாவது அந்த ஏடிஎம் வாட்டர் செயல்படுகிறதா என்று நீங்கள் எண்ணி பார்க்கணும். நீங்க மெரினாவ எடுத்துங்க, கே.கே. நகர் எடுத்துங்க, வட சென்னை குறுக்குப்பேட்டை இந்த போன்ற பகுதியில் எடுத்துங்க, திருவான்மியூர் போன்ற பகுதியில் எடுத்துங்க. இன்னைக்கு அந்த ஏடிஎம் வாட்டர் எங்க முழுமையாக செயல்படுகிறது என்று யாருக்குமே தெரியாது. எல்லா இடத்துலயும் இப்ப பைப்ப தொறந்தா வெறும் காத்து தான் வருது. விவேக் ஒரு படத்துல சொல்லுவார்ல, திறந்தோம்னா ஒரு காத்து வரும். அதுபோல தான் இன்னைக்கு அந்த ஏடிஎம் வாட்டர். இப்படி மக்களுடைய வரி பணத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க செயல்படுத்துகிறோம், மக்களுக்கு பயனுள்ளதுன்னு சொல்லி ஏதாவது ஒரு ஒரு விளம்பரத்தை மூலமாக அந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி விட்டு, பெயர் அளவுக்கு சும்மா அந்த திட்டத்த தொடங்கி வச்சுட்டு இவங்க போயிடுவாங்க. திட்டம் தொடங்கப்பட்ட அன்னைக்கே பல இடங்கள்ல தண்ணி வரல. அதுவும் நம்ம வீடியோலாம் பார்த்தோம். இப்ப அந்த திட்டம் ஃபெயிலியர். இப்ப என்னான்னா மறுபடியும் அப்பா வாட்டர் திட்டத்துக்கு வந்துட்டாங்க. இப்படி மக்களுடைய வரி பணம் என்பது எந்த அளவுக்கு விரைய செலவு வந்து ஈடுபடுறாங்கன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும். ஏன் நான் சொல்றேன்னா, நம்ம அரச குறை சொல்றத விட, மக்களுடைய வரி பணம், மக்களுக்கு தேவையான ஒரு பயனான ஒரு உண்மையான விஷயத்த நம்ம செஞ்சா நம்ம வரவேற்பு அதுல எந்த விமர்சனமும் கிடையாது. நீங்க நெனச்சு பாருங்க, எங்கேயாவது தண்ணி ஒழுங்கா வருதா அந்த குடிநீர்? எதுக்கு அந்த திட்டம் கொண்டு வரணும்? ஒண்ணு கொண்டுட்டு வந்தாக்க, அது முறையாக பராமரித்து, அங்க தேவையான வசதிகள செய்து, அது முறையாக பராமரிக்கணும். பெயரளவுக்கு இப்ப நீங்க பார்த்தா எல்லா இடங்களும் அப்படியே மூடி தான் கிடக்கு. இப்ப இந்த திட்டம் எடுத்துங்க. அப்பா வாட்டர் இன்னும் எத்தன மாசத்துக்கு செயல்படும்? பெயரளவுக்கு ஒரு இடத்துல துவக்கி வச்சுட்டு 10 நாளோ, 15 நாளோ வாட்டர் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் கிடப்பில் போடப்பட்டிருக்கும். ஸோ இதையெல்லாம் கைவிட்டு விட்டு ஆக்கப்பூர்வமான மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்பது கோரிக்கையாக இருக்கிறது. விளம்பரம் படுத்தலாம். ஏதாவது ஒரு சாதிச்சுட்டு மக்கள் நல்ல வரவேற்பு இருக்கு, மக்களுக்கு உண்மையாக பயன் இருக்குன்னா, நம்ம தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம். பெயரளவுக்கு தன்னை மட்டுமே விளம்பரப்படுத்திக்கிட்டு இந்த இந்த திட்டத்தை விளம்பரப்படுத்திட்டு, அத கிடப்பில போடுவதற்கு உண்மையான விளம்பரம் இது கிடையாது. அது விளம்பர மாடல் அரசு என்று தான் பொருள். ஸோ மக்களே, அடுத்த கட்டமாக நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னாக்கா, தமிழக வெற்றி கழகம் சார்பில 3ஆம் கட்ட மக்கள் சந்திப்பு, அதாவது சுற்றுப்பயணம் கரூர், நாமக்கல்ல வருகின்ற சனிக்கிழமை வந்து தலைவர் விஜய் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான முன்னேற்பாடுகள்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வரப்பட்டு இருக்கிறது. அதனை மட்டும் இல்ல, தலைவர் விஜயை காண்பதற்காக கரூர் உள்ளிட்ட நாமக்கல் மக்கள் எல்லாம் தற்பொழுது ஆரவாரமாக காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நம்ம பார்த்திருப்போம். முதற்கட்ட பயணம் வந்து திருச்சியில துவங்கினாரு. அதன் பிறகு அரியலூர் போன்ற மாவட்டங்களை சுற்றுப்பயணம் செய்தார். அதனைத் தொடர்ந்து 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் டெல்டா மாவட்டமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினம், திருவாரூர்ல சுற்றுப்பயணம் செய்தார். அங்கே பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருந்தார். அந்த அரசியலுக்கு வந்து இன்னும் வரைக்கும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவரைக்கும் யாரும் அப்படி பேசினதில்ல. ஒரு முக்கியமான மக்களுடைய விஷயத்த பேசி எவ்வளவு அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு நாகப்பட்டினம் மாவட்டம் என்பது எவ்வளோ பெரிய மாவட்டம், அந்த மாவட்டம் எந்த அளவுக்கு பின்தங்கி இருக்குன்னு சொல்லி அவர் வாயால பேசுனதுக்கு பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை வெளில வருது. நம்ம அத கடந்த காலங்களிலே பார்த்துருக்குறோம். எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. எத்தனை தலைவர்கள் வந்து பேசினாலும், இன்னைக்கு தலைவர் விஜய் வந்து குரல் கொடுத்ததுக்கு பிறகு தான் இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எல்லாம் அதை வைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, பிரச்சனைகள தான் பேசுறாரு. இருக்கிறது தான் பேசுறாரு. இல்லாத பேசல.
ஸோ அதனை தொடர்ந்து 3ஆம் கட்ட சுற்றுப்பயணம் என்பது கரூர் உள்ளிட்ட நாமக்கல்ல வருகின்ற சனிக்கிழமை சுற்றுப்பயணம் செய்ய இருக்கிறார். அங்கேயும் மக்களை சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிந்து அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனையை வந்து பேச போறாரு. ஸோ அந்த 2 மாவட்ட மக்களும் இன்னைக்கு உற்சாகத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்தந்த மாவட்ட மக்களுக்கு தெரியும்ல, நம்ம மாவட்டம் என்ன மாதிரியான திட்டங்கள் உருவாகியிருக்கு, வேலைவாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்குது, என்ன மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு, இதையெல்லாம் தலைவருடைய கவனத்துக்கு கொண்டு செல்லணும். நாகப்பட்டினத்தில் பேசினார் இன்னைக்கு, இது பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கிறது. அதுபோல் நம்ம மாவட்டத்தையும் வந்து பேசுவார்ன்னு சொல்லி மக்கள்லாம் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க. ஸோ அடுத்த கட்ட சுற்றுப்பயணம் வருகின்ற சனிக்கிழமை துவங்க இருக்கிறது. இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. இந்த 2 மாவட்ட மக்களும் விஜயை காண்பதற்கு ஆர்வமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ மக்களே, இன்னைக்கு பல்வேறு அரசியல் குறித்து பேசியிருக்கிறோம். நாளை மற்றொரு காணொலியில் வேறொரு அரசியல் குறித்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.